சக்தி பராசக்தி சக்தி கொடுத்தாயே. மேல்மருவத்தூர் அம்மனுடைய சிறப்பை பற்றி நாம் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். என்னால் முடிந்ததை சொல்கிறேன். அச்சிறுபாக்கம் அப்படிங்கிற ஊரில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இங்கு ஒரு கோயில் உள்ளது. அங்கு அம்மன் அபார சக்தி உடையவள், கருணை கடல். அந்த அம்மன் தனக்கு தேவையானதை கட்டளையிட்டு நிறைவேற்றி கொள்கிறாள். அன்னை பராசக்தி அந்த ஊரில் நாம் எப்படியாவது இந்த ஊரில் குடியிருக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நல்லவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த நல்லவர் யார் அப்படின்னா, கோபால நாயக்கர் அப்படிங்கிறவரை மேல்மருவத்தூரை சேர்ந்தவர். அவர் வீட்டுக்கு எதிர ஒரு அழகான மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த மாரியம்மன் கோயிலில் ஆடி மாதம் திருவிழா ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக நடைபெறும். ஒரு சமயம் ஒரு ஆண்டு ஆடி திருவிழா நடைபெறுது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோபால நாயக்கருடைய 3வது மகன் அவங்க மீது சாமி வந்துடுச்சு. யார் அப்படின்னா, அந்த பராசக்தி. கோபால நாயக்கரிடம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உன்னுடைய 3வது மகன் மூலம் நான் என்ன பண்ணுவேன், வெளிப்படுவேன். அவனுடைய நான் வர்றதுனால அவனுடைய படிப்பெல்லாம் பாதிக்காது. இதனால் உன்னுடைய மகனை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். எதனால் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னா, மக்களுடைய துன்பத்தெல்லாம் அவன் மூலம் நான் என்ன பண்ணுறேன், தீர்க்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபால நாயக்கனுக்கு தன் மகனுக்கு பேய் இறுதியா பிடிச்சிருக்குமோ அப்படின்னு தோன்றியது. உடனே அந்த எண்ணம் அவருக்கு வெளிப்பட்டதுமே அந்த பையன் ஆவேசம் அடைஞ்சு கற்பூர தட்டை எடுத்து அந்த தட்டை அப்படியே வளைச்சி வெளியில் வீசிட்டார். அந்த சின்ன சிறுவனால் அவ்வளோ உறுதியான தட்டை வளைப்பது அப்படிங்கிறது முடியாத காரியம். அங்கே இருந்தவங்க கோபால நாயக்கரும் என்னடா அந்த பையன் இப்படி செய்கிறானே அப்படின்னு மலைத்து போய் பார்க்குறாங்க. உடனே கோபால நாயக்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய 2 கரத்தையும் குவித்து, தாயே நீ எங்களுக்கு பக்கத்துலேயே தங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற, அந்த மாதிரி நீ தங்குன அப்படின்னா உனக்கு நான் கோயில் கட்டுவேன், கோயில் கட்டி திருவிழா கோலாகலமாக நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அன்னை என்ன பண்ணுறாங்க, இவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அங்கே குடியிருக்கிறதா வாக்கு கொடுக்குறாங்க. இந்த சம்பவம் நடைபெற்று கொஞ்ச நாள் கழித்து கோபால நாயக்கருடைய 3வது மகன் மீது மறுபடி சாமி வர தொடங்கிச்சு. குறைகள் அந்த சாமி வந்ததற்கு பிறகு யார் குறையோடு வந்தாலும் அவங்களுடைய குறையை கேட்டு பக்தர்களுக்கு அருள் வாக்கு சொல்ல ஆரம்பித்தான் அந்த 3வது பையன். எல்லோராலும் கோபால நாயக்கருடைய 3வது மகனை என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அருள் வாக்கு சொல்கிறாங்க, அவங்கள குறைகளெல்லாம் தீர்க்கிறதுனால பங்காரு அடிகளார் அப்படின்னு மரியாதையோடையும் பக்தியோடும் மக்கள் அழைக்க ஆரம்பித்தாங்க. பங்காரு அடிகளாருடைய தந்தை கோபால நாயக்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அன்னை பராசக்திக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார்ல, நீ இங்கே குடியிருந்தீன்னா உனக்கு நான் கோயில் கட்டுறேன்னு, அது மாதிரி கோயில் கட்டிட்டார். அன்னையும் என்ன பண்ணாங்க, அந்த கோயிலில் எழுந்தருளினார். ஆலயத்தில் அந்த கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா கலச பூஜை, விளக்கு பூஜை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவும் கோலாகலமாகவும் நடைபெறும். தமிழ் புத்தாண்டு, ஆடிப்புறம், தைப்பூசம் இந்த விழா நாட்களில் 108லேருந்து 1008 வரைக்கும் விளக்குகள் வச்சு பூஜைகள் செய்கிறாங்க. ஆதிபராசக்தியுடைய விருப்பத்துப்படி பல ஊர்களில் பிரார்த்தனை மண்டபங்கள்லாம் கட்டியிருக்காங்க. அந்த இடங்கள்ல எல்லாம் கூட்டு பிரார்த்தனைகள்லாம் இன்றளவும் நடைபெற்று கொண்டு இருக்குது. அன்னை பராசக்தியுடைய கருணை, பங்காரு அடிகளாருடைய அருள்வாக்கு இது 2 சேர்ந்து மக்களை நல்வழிப்படுத்தி உயர்வு நிலையை அடைய செஞ்சது. அன்னை பராசக்தியை துதிப்பவர்களுக்கு, வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் எப்போவுமே துயரம் அப்படிங்கிறது நெருங்கவே நெருங்காது. எல்லாமே இன்பமாக தான் இருக்கும். ஓம் ஆதிபராசக்தி.